ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் கர்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேண்ட வாயில் வார்த்தைகளும் எங்களோட இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமாய் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை இந்த நாளிலே கூறிக்கொண்டு, இந்த நாளிலும் பரிசுத்த வஸ்திரங்கள் என்ற தலைப்பை கீழாக நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? இந்த சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இறுதி பகுதியிலே அவர் சொல்லுவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 5ஆம் வசனத்தில் என்ன பண்ணுகிறார்? வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறதாக நான் பார்க்குறேன். அதனால் சிறந்த வஸ்திரங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை நம்ம கொடுத்துருக்குறோம். இது நம்ம ஏற்கனவே அழுக்கு வஸ்திரம் என்ற ஒரு தலைப்பை நம்ம தியானமாக எடுத்துக்கொண்டோம். அந்த அழுக்கு வஸ்திரம் என்ற தலைப்பின் கீழாக என்ன அழுக்கு வஸ்திரம் போது யெஷுவாவின் அழுக்கு வஸ்திரம் என்ற ஒரு பதத்தை நாம் அங்கு சேர்த்து கொண்டவர்களாக இருக்கிறோம். யெஷுவா என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழங்கக்கூடிய ஒரு வார்த்தை, அரமேய எபிரேய வார்த்தையாக அந்த இடத்திலே காணப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் யெஷுவாவின் அழுக்கு வஸ்திரம் என்று ஏன் நம்ம அந்த தலைப்பை நாம் கொடுத்தோம்? இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா யோசுவா பற்றி தான் அவர் பேசுகிறார், யோசுவாவை பற்றி தான் அவர் பேசுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த சகரியாவின் புத்தகம் 1ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, பிரதான ஆசாரியராகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். இதன் அடிப்படையிலே நூனின் குமாரனாகிய யோசுவா, அந்த பெத்ஷிமேசின் வயலிலே இருக்கக்கூடிய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய யோசுவா, அப்புறம் படைத்தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு யோசுவா, அதை தொடர்ந்து இந்த பிரதான ஆசாரியராக யோசுவா என்ற காரியத்தையும் நான் பார்த்தோம். இந்த பிரதான ஆசாரியர் ஆகிய யோசுவா ஏன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக இருக்கிறார் என்பதை அந்த இடத்துல பார்ப்போம். பொதுவாக பிரதான ஆசிரியர்னா அவங்க நல்ல ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. சர்ச்சில் இருக்கக்கூடிய குருக்கள் ஆகட்டும், அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய மத குருக்கள் ஆகட்டும், இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூராக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஆராதனை நடத்துவார் என்பதாக பார்க்குறோம். அவர்களுக்கு ஏன் அழுக்கு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டார்கள் என்பதையும் நாம் சிந்தனையிலே நாம் முதலாவது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா அதே சமயம் இது பிரதான ஆசாரியனாக யோசுவா என்று சொல்லுகிறார். அப்போ யெஷுவா என்று நாம் ஏன் சொன்னோம்? இந்த ரெண்டு கேள்வியை நாம் அடிப்படையில் முதலாவது நாம் கொண்டு வரலாம் இருக்கிறோம். ஆகாய் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா 2 பேஜ் முன்னாடி திருப்பினீங்கன்னு வைங்க. சகரியால இருந்து, ராஜாவாகி தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயத்தியேலின் குமாரராகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியருக்கும் உண்டாகி அவர் சொல்லியதாவது என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா செருபாபேல், அப்புறம் யெஷுவா, அந்த யோசுவா என்று தான் சொல்லுகிறார். ஆனால் இதே பகுதியை இந்த பகுதி எப்போ நடந்த காரியம் என்பதை தரியு அரசாண்ட காலத்தில் இது நடந்ததாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறதாக நம்ம பார்க்குறோம். பாபிலோன் கையில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அடிமைத்தனம். இப்போ அரசர்கள் காலத்திற்கு பின்பாக அவர்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திற்குள்ளாக 70 ஆண்டுகள் சென்று விட்டார்கள் என்பது நாம் அறிந்தது தான். அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலே இருந்து அவர்கள் விடுதலை பெற்று மேதிய பெர்ஷியாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக அவர்கள் செல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது எஸ்ரா நெகேமியா புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எஸ்ரா புத்தகத்தையும் நெகேமியா புத்தகத்தையும் அடிப்படையிலே நாம் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு 7 அரசர்கள் வருவதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். ஒன்று உங்களுக்கு சைரஸ் என்று அழைக்கப்படுகிற கோரேஸ் ராஜா தான் ஆலயத்தை கட்டுவார் என்பது தீர்க்க தரிசனமாகவும் சொல்லப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். சைரஸ், அதுக்கப்புறம் கான்ஃபூஷியஸ், அப்புறம் சூடோ சிமிர்திஸ் என்று அழைக்கப்படுகிற 3வது அரசன். இந்த சைரஸ்க்கு பின்னாடி அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கான்ஃபூஷியஸும் சூடோ சிமிர்திஸும் நம்ம வேதாகமத்தில் அங்கு கொடுக்கப்படவில்லை என்பதாக பார்க்கிறோம். கோரேஸ் ராஜாவை பற்றி நாம் முதலாவது இந்த எஸ்ராவின் புத்தகத்தின் ஆரம்பத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போ கோரேஸ் ராஜா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிமிர்திஸ் என்ற ராஜாவும் சூடோ சிமிர்திஸ்
என்ற ராஜாவும் கன்ஃபூஷியஸ் என்ற ராஜாவும், இந்த 2 ராஜாக்கள் நமது வேத புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை, நம்ம வரலாற்றிலே காணப்படுகிறது. அதற்கு பின்பாக தரியு 1, அகாஸ்வேரு, அர்தசஷ்டா, தரியு 2 என்று 4 அரசர்கள் வருகிறார்கள். முதல் 3 அரசர்களும் அதற்கு பின்பாக வரது வந்து தரியு 1, அகாஸ்வேரு, அர்தசஷ்டா, தரியு 2. இந்த 7 அரசர்கள் வந்து அங்கு ஆட்சியிலே என்ன பண்ணுகிறார்கள், அங்கு மேதிய பெர்ஷுடைய ஆட்சியிலே வந்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதுதான் வேத வரலாறும் அப்போ உலக வரலாறும் அங்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். சைரஸ் என்று அழைக்கப்படுகிற 559 530 வரைக்குமாக ஆட்சி செய்கிறார். அதுக்கப்புறம் கான்ஃபூஷியஸ் வந்து அவர் 530 522 வரைக்குமாக அவர் ஆட்சி செய்கிறார். அதற்கு பின்பு சூடோ சிமிதிஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு 522 ஒரு 6 மாதம் அவர் ஆட்சி செய்வதாக பார்க்கிறோம். தரியு ராஜா வந்து 527 486 வரைக்குமாக ஆட்சி செய்கிறார். அதுக்கப்புறம் அகாஸ்வேரு ராஜா வந்து எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் அவர்கள் 486 464 வரைக்குமாக ஆட்சி செய்கிறார்கள். அகாஸ்வேரு வந்து அர்தசஷ்டா வந்து 464 இருந்து 423 வரைக்குமாக ஆட்சி செய்கிறார். தரியு 2 423 404 வரைக்குமாக ஆட்சி செய்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் முடிவுக்கு வருகிறதாக பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கிரேக்க பேரரசு வந்து விடுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்தப்பட்ட 7 காலங்கள் 7 அரசர்கள் காலத்தில் அங்கு செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் என்று 4 பிரிவாக வந்து பார்க்கிறோம். மொர்தெகாய் இல்லையா, மொர்தெகாய் எஸ்தர் காலத்தில் மொர்தெகாய் என்பதாக பார்க்கிறோம். செருபாபேல் உடைய காலம் எடுத்துக்கொண்டால் கிமு 538 515 வரைக்குமாக போடப்பட்டிருக்கிறது. எஸ்ரா வந்து 457, நெகேமியா 444 425, எஸ்தர் ராஜாத்தி காலத்திலே வந்து பார்க்கும் அது மொர்தெகாய் காலம் என்று அழைக்கப்படும் 483 425 வரைக்குமாக உள்ள காலங்கள் என்பதாக பார்க்கும். எஸ்ரா புத்தகத்தில் இவை அனைத்தும் காணப்படுகிறது. இந்த எஸ்ரா புத்தகம், எஸ்ரா என்று சொன்னால் அது ஹெல்ப் ஆர் சப்போர்ட் என்று அங்கு டிக்ஷனரி மீனிங் வந்து பார்க்கிறோம். உதவி செய்யக்கூடியவராக எஸ்ரா தான் உதவிசாளராக அந்த இடத்திலே வருகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரிமானங்களே. அப்போ இந்த யோசுவா என்று அழைக்கப்படுகிற இவருக்கு ஏன் அந்த யெஷுவா என்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவனமாக நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எருசலேம் உள்ள கடவுளுடைய ஆலயத்திற்கு வந்து 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயத்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெஷுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையில் புகுந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயதில் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைக்கு நடத்தும்படி வைத்தார்கள் என்கிறார். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த பிரதான ஆசாரியராகிய யோசுவாவுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு? இந்த இடத்துல யெஷுவா, யோசதாக்கின் குமாரனாகிய யெஷுவா என்று போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். இது இந்த பகுதியிலே மாத்திரம் அல்லாதபடிக்கு உங்களுக்கு நெகேமியாவின் புத்தகத்தில் எஸ்ராவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியிலும் இங்கே யோசுவா என்பதற்கு பதிலாக யெஷுவா என்றுதான் போடப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அப்ப இங்கே செருபாபேல் என்று ஒருவரை பற்றி பேசுகிறார். அவர் தலைமையின் கீழ் தான் இது எல்லாமே நடக்குது என்பதாக பார்க்கிறோம். அவர் அரசரை போல இருந்து இந்த காரியத்தை நடப்பிக்கிறார். அங்க வந்து பிரதான ஆசாரியராக யார் வருகிறான்னு பார்த்தோம்னா யெஷுவா என்று அழைக்கப்படுகிற யோசுவா வருகிறார் என்று சரித்திரங்கள் சொல்கிறது. செருபாபேல் என்று அழைத்தால் என்ன, செரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது விதை என்பது பொருளாக இருக்கிறது. பாபேல் என்று சொன்னால் அது பாபிலோனாக காணப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். அப்போ பாபிலோனை விழுந்த விதையாக காணப்படுகிறது. ஏன்னா பாபிலோன் வரைக்கும் கொண்டு போகப்படுவீர்கள், அங்கு நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று மீகா புத்தகத்திலே வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ எப்போ பார்த்தாலுமே அதை பார்த்தோம்னா இந்த பாபிலோன் என்று அழைக்கப்படுகிற குழப்பம் நமக்குள்ளாக கட்டாயம் வரும். வசனத்தின் வழியாக வரலாம், அதுக்கு வசனம்தான் தீர்மானமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதான் சரி, விண்ணோடு ஆஃப் பாபிலோன் அப்படின்னா பாபிலோனை தூற்றுகிறவராக அவர் இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம் செருபாபேல். ஆனால் இதுக்கு முன்னாடி எஸ்ரா புத்தகத்தில் படிக்கும்போது யூதாவின் அதிபதியாக சேஸ்பத்சார்
எண்ணி கொடுத்தார் என்று அங்கே 1:8 வந்து படிக்கிறோம். அப்போ சேஸ்பத்சார் என்று அதிபதி என்று அழைக்கப்படுகிற இடத்துல அங்கே பிரின்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இளவரசராக இருந்து இந்த காரியத்தை நடப்பிக்கிறார். சேஸ்பத்சார் என்று சொன்னாலும் செருபாபேல் என்று சொன்னாலும் ரெண்டும் ஒரே பொருளை உடையதாகத்தான் இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். சேஸ்பத்சார் என்று சொன்னால் பெர்ஷியன் நேம் ஆஃப் செருபாபேல் அப்படின்னு வந்து அங்கே போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அப்போ செருபாபேலுடைய பேர் தான் சேஸ்பத்சார். அப்படி சேஸ்பத்சார் வர இடத்துல யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது வேற யாரும் நினைக்கக்கூடாது, அது செருபாபேல் தான் என்பதாக, சேரு பாபேல் என்பதாக பார்க்கிறோம். சேஸ்பத்சார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஜாய் ஆஃப் ட்ரிபுலேஷன், ஜாய் ஆஃப் த விண்டேஜ் என்று அங்கு ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அதாவது உபத்திரவத்தில் அங்கு மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுகிற ஒரு பொருளுடையதாகத்தான் அந்த இடத்துல சேஸ்பத்சார் என்ற வார்த்தை அங்கு காணப்படுகிறது என்பதாகவும் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த அரசர்கள் ஆட்சி காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 உத்தரவுகள் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறதாக பார்க்கிறோம். 7 degrees ஆஃப் த பெர்ஷியன் கிங்ஸ் அப்படின்னு வந்து நம்ம படிக்கிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து மேதிய ராஜாக்களும் மெஸ்ஸியாவின் சங்காரமும் என்ற ஒரு பாடத்தை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பல வருடங்கள் முன்பாக நம்ம பார்த்துக்கிறோம். மேதிய ராஜாக்களும் மெஸ்ஸியாவின் சங்காரமும். ஏன் இந்த காரியத்தை மெஸ்ஸியாவின் சங்காரம் என்று 70 வாரங்களில் தீர்க்க தரிசனத்தை குறித்து தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் எழுதும் போது அங்கு என்ன சொல்லுகிறார்? எருசலேமை எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது முதல் தான் சொல்றார். அப்படின்னா எருசலேமை எடுப்பித்து பிறப்பிக்கப்பட்ட கட்டளை வேறு, இங்கு ஆலயம் கட்டுவதற்காக கோரேஸ் ராஜா கொடுக்கப்பட்ட கட்டளை வேறு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது நெகேமியா காலத்தில் கொடுக்கப்பட்ட 7வது கட்டளையாக காணப்படுகிறது. இங்கு இந்த ஆலய கட்டுமான பணி கோரேஸ் ராஜா காலத்தில் ஆலய கட்ட வேண்டும் என்பதாக எஸ்ரா 1:2 வந்து நம்ம படிக்கிறோம். அது முதல் டிகிரியாக இருக்கிறது, முதல் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்ட முதல் உத்தரவாக காணப்படுகிறது. 2வது தரியு ராஜா காலத்தில் அங்கே என்ன பண்ணுகிறார்கள்? அங்கே ஒரு சில வேண்டாத நபர்கள், பேலியாலின் புத்திரர்கள் அங்கே வந்து நாங்களும் இவைகளை கட்டுவோம் என்று என்ன பண்ணுகிறார்கள்? அவர்களோடு தகராறு செய்கிறார்கள் என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்கு பார்க்கிறோம்னு கேட்டோம்னா இந்த எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்டு அப்படிங்கிறார். அப்படின்னா இங்கு இந்த காலத்திலே நான் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு யூதருக்கு சத்ருவாக ஒரு சிலர் காணப்படுகிறார்கள். அவங்க தான் என்ன பண்றாங்க? இந்த எசரோத்தோன் காலத்தில் இருந்து நாங்களும் தான் இங்கே குடியிருக்கிறோம், அவங்க வந்து பீப்புள் ஆஃப் த லேண்ட், அங்கே குடியிருக்கக்கூடிய மக்கள் கூட்டங்கள், அவர்கள் நீங்க வந்து கட்டுறீங்களா, நாங்களும் தான் சேர்ந்து கட்டுவோம் என்ன பண்றாங்க? அவர்களோடு அங்கு வாதிடுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர்கள் சத்துருக்களாக இருக்கிறார்கள். சத்ரு அப்படின்னாவே நம்ம என்ன சொல்றோம்? சத்ருனா யார்? எதிரி சத்ரு, சாத்தான சத்ரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த சகரியான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவமும் இந்த ஆலய கட்டுமான பணியை நியமித்த காரியமும் ரெண்டும் ஒன்றாகத்தான் வருகிறது. என்ன அந்த காலத்தில் தானே யோசுவா எப்போ ஆட்சியில் இருந்தாரு, அப்போ வந்து அவங்க தான் அவங்க காலத்தில் தான் கட்டுகிறார் என்பதாக பார்க்கும். அப்போ கொடுக்கப்பட்ட 7 டிகிரி வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கப்படுகிறதாக பார்க்கிறோம். அப்போ இவங்க வந்து காலைய கட்டுமான பணி செய்கிறார் என்பதாக வலையை கட்ட சொல்லிட்டாரு கோரேஸ் ராஜா. இவங்க கட்ட வந்துட்டாங்க, பலி பீடை கட்டி பலி செலுத்திட்டாங்க, அஸ்திவாரம் போட்டாங்க. ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அஸ்திவாரங்கிறது எது? போடப்பட்ட அஸ்திவாரமா? இயேசு கிறிஸ்துவால வேற அஸ்திவாரத்தை யாருமே போட முடியாதுட்டாரு. அப்படின்னா உங்களை இங்க பலி செலுத்திடுவீங்க, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையின் வழியாக பலி செலுத்தி விடுவீர்கள். இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தையும் போட்டுருவீங்க. இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தையும் நம்ம போட்டுருவோம். ஆனா நீங்க கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த சத்துருக்களின் பிரச்சனை வருகிறது என்பதா பார்க்க. அப்போ இந்த சத்துருக்கள் வந்து பிசாசு தானா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா அதுலேயே நம்ம பாருங்க, இந்த எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்துல அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள்ங்கிறார். அப்போசிஷன்ங்கிற அப்போ பெட்டிஷன். அப்போ வந்து நம்ம கோர்ட்டில் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போடுறாங்க. எதுக்கு பெட்டிஷன் போடுறாங்க? அப்போசிஷன். அது வாங்குறவங்க ரெஸ்பாண்டன்ட், அதுக்கு எதிராக வரக்கூடியவங்க வந்து ரெஸ்பாண்டன்ட். 2 வார்த்தை அந்த இடத்துல கோர்ட்டில் கொடுக்கப்படுகிறது என்பதாக பார்க்கணும். அப்போ இவங்க வந்து அந்த இடத்துல பெட்டிஷன் போடுறாங்க. இது பெட்டிஷன் தான் நம்ம இருக்கும் மனு கொடுத்தார்கள். ஆனால் இந்த மனு கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கொடுக்கப்படுகிற எபிரேய வார்த்தை என்னவென்று கேட்டால், அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னு அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. சிட்னா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. சிட்னா அப்படின்னு. அந்த சிட்னா அப்படிங்கிற வார்த்தை தான் அப்போசிஷன் என்ற வார்த்தையாக காணப்படுகிறது. ஃப்ரம் வேர் தி சிட்னா கேம் அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த வார்த்தை சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை. எபிரேயத்தில் சாத்தான், SAWTAN, சாத்தான்கிற வார்த்தை. அதுவும் இஸ்லாமிய சொல்லுவாங்க சைத்தான் அப்படிம்பாங்க. சேட்டன் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இதில் லிட்ரேச்சர் படிக்கும்போது அந்த மில்டன் பேரடைஸ் லாஸ்ட் அது வந்து எங்களுக்கு பாடம். அப்போ வந்து ஜான் மில்டன் எழுதும்போது சேட்டன் தான் எழுதியிருப்பார். என் கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர் படித்தார். அவர் வந்து சைத்தான் தான் படிப்பார். அது சைட்டன் இருக்கிறது என்ன சைத்தான் இல்லை, அது அப்படி தான் அப்படின்னு வந்து அப்படி சொன்னார். அவர் சொன்னார். அது நீங்கள் எபிரேயத்தில் பார்த்து அது அப்படி தான் வருது. SAWTAN, சாத்தான், டு அட்டாக், அட்வைசரி, ரெசிஸ்ட், எதிர்ப்பவன், எதிரி. அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த 3 விதமான கூட்டத்தார் இங்கே வருகிறார்கள். செருபாபேல், அப்புறம் வந்து யெஷுவா, அவனோடு கூட இருக்கக்கூடிய மக்கள் கூட்டங்கள், இவங்க வர்றாங்க. நிறைய பேர் வர்றாங்க. நெகேமியா அவங்கெல்லாம் வர்றாங்க. இப்போ இவங்க வந்து ஆலயம் கட்டுறதுக்காக வர்றாங்க. ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வர்றாங்க அவங்க. இப்போ இவங்க லெட்டர் வாங்கிட்டு வந்து இவங்க கட்டும்போது என்ன பண்ணுறாங்க, அசிவரமெல்லாம் போட்டாங்க. அதுவரை பிரச்சனை வரல. பொதுவாக நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டணும்னா நீங்கள் வந்து கிரவுண்டு லெவலுக்கு கீழே வந்து கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்க வேணாமாமா. நீங்கள் கட்டிக்கலாம். அதுக்கு மேலே வர்றதுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் செய்ய முடியாது. இப்படி வந்து என்ன பண்ணுகிறார்கள் இன்றைக்கி சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கும். அப்படி கிரவுண்ட் லெவலில் தான் பேஸ்மெண்ட் நிற்குது. அந்த பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த தேவாலயம் கட்டும்போது தான் இந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னு என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல வந்து பேசுகிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா இது வந்து அந்த காலத்தில் வந்து அங்கே எஸ்ரா நெகேமியா காலத்தில் அவங்க கட்டுமான பணியாக ஆலய கட்டுமான பணியான காரியத்தை செயல்படுத்தும் போது தான் இந்த காரியம் அங்கு நிகழ்கிறது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல நாம் வந்து புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ரெஸ்டரேஷன் ஆஃப் Jews to Jerusalem and rebuild of the temple அப்படிங்கிறார். அந்த திருப்பம் அது கட்டும்போது வரக்கூடிய நிகழ்வாக அது கருதப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். The people of the land, அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய புத்திரர்கள் அவர்கள் சாத்தானுக்கு ஒப்புமையாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும். அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் விண்ணகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஒப்பனையாக வருகிறது என்பதுதான் உண்மை. அதைத்தான் எஸ்ரா இந்த சகரியா என்ன பண்ணுறாரு, ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனில் இதை கொண்டு போகிறார். சகரியா வந்து என்ன பண்ணுறாரு, இதை கொண்டு போகிறார். அப்படி இங்கே ஒரு தேவதூதன் வருகிறார், இங்கு கர்த்தர் வருகிறார், இங்கு யோசுவா வருகிறார், அங்கு சாத்தானும் வருகிறார். இங்கே இடத்துல சீட்டனே டைரெக்டாக பேசிட்டாரு. அங்கே என்ன பண்ணிட்டாரு, இன்டைரக்டாக என்ன பண்ணிட்டாரு, எதிர்த்து வரக்கூடிய மக்கள் கூட்டங்களை சாத்தான் என்று. நம்மளே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ரொம்ப மிச்சியஸ் பர்சன், ரொம்ப குழப்படி பண்ணிட்டே இருந்தான்னு வையுங்க, நம்ம என்ன சொல்லுவாங்க, இல்லை குழந்தைங்களே எடுத்துக்கோமே, நம்ம குழந்தைங்க பிசாசு சொல்லுமா இல்லையா, பிசாசின் புள்ள அப்படிங்க. அப்போ யார் பிசாசு, என்னடா பிசாசின் புள்ள, அப்போ நாம தான் பிசாசு இல்லையா. இயேசுவே சொல்றாரு இல்லையா, எனக்கு பின்னாக போ சாத்தானி, நீ கடவுளுக்கு ஏற்றவர்கள் சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்கள் சிந்திக்கிறாய். புரியுதுங்களா? அப்போ அதை தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்கள், இது எப்படி நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டோம்னா, இந்த சகரியார் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அங்கே சொல்கிறார் வந்து,
மூன்றாம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதை மட்டும் படிங்க. இவர்கள் அடையாளமா இருக்கிற புருஷர் சொல்ல பார்த்தீங்களா? இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அங்க சொல்லும்போது இவர்கள் அடையாளமா இருக்கிற புருஷருங்கிற அப்படின்னா ஒரு சைன் அந்த இடத்துல கொடுக்குறார். ஒரு அடையாளமா என்ன கொண்டாரு? இதை அடையாளமா தான் அந்த இடத்துல கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கிறோம். இது நடக்கக்கூடிய நடந்த ஒரு சம்பவம். அந்த நடந்த சம்பவத்தை அது சாத்தான், தூதர், கர்த்தர் என்று 3 நபர்களை வைத்து என்ன செய்கிறார்? இங்கு ஒரு பேசுவதாக அந்த இடத்துல பார்க்கும். இதுதான் அப்படின்னா பூமியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது அங்கே பிசாசு செய்யக்கூடிய செயல்பாடாகத்தான். இப்போ யோபு காலத்தை கூட நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா? தேவபுத்திரர் அந்த என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய சந்நிதியில் வரும்போது சாத்தானும் அவர்கள் நடுவே நின்று நீ விருதாக நீ என்ன பண்ணுற, அவன் மேலே கவனம் வச்சிருக்கேன்னு அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அந்த ஆர்கியூமெண்ட் தான் இங்கே இம்ப்ளிமெண்டேஷனில் வருது என்பதாக அந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் சொல்கிறார் அந்த இடத்துல. அப்போ இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமாம். ஏன்னா வெளிப்பசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்று ஆரம்பிக்கிறார். அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அப்போ யுத்தம் எங்கே ஆரம்பிக்குது? வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று என்று பேசுகிறார். அப்போ வானத்திலிருந்து என்ன பண்றார்? மிகாயேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் சண்டையிடுவதாக அந்த இடத்துல சொல்லுகிறார். புரியுதுங்களா? இப்போ மிகாயேல் தூதர்கள், சாத்தான் அவர் தூதர்கள், இந்த 2 விதமான சண்டைகள் நடக்கிறதாக அந்த இடத்துல ஒரு வர்ணனையை நம்ம பார்க்கணும். அது எப்போ காலம் எதிர்காலங்கள்லாம் 2வது இருக்கட்டும். இப்போ இந்த சம்பவத்துக்கும் மேலே நடக்கக்கூடிய சம்பவங்கள், இதுக்கும் மேலே இப்போ வானமண்டலத்தில் தான் சண்டை நடக்குதுன்றார். அந்த சண்டை எப்படி ஆரம்பிச்சுன்னு எழுதுறாரு பாருங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாய் பாருங்க. இங்க வானத்திலே யுத்தம் உண்டாயிரு 12:7 படிக்கிறோம். அந்த சொல்ல என்னடாரு? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. அங்கிருந்து தான் இங்க வருது எல்லாமே. இப்ப நான் ரொம்ப கோபமா பேசுறேன்னா அது நான் பேசல, எனக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசு பேச வைக்குது. அப்படிதான் அந்த ஒரு ஆவி பேச வைக்குது, ஒரு டென்ஷன் கலப்புது. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த சுயம் தான் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது என்பதாக அந்த இடத்துல நாம் தெளிவாக புரிகிறோம். அப்போ வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்று வெளிப்பசேஷத்தில் படிக்கிறோம். வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று அங்கு தீர்க்க தரிசனத்திலே நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கோம். அப்போ அந்த யுத்தம் எப்படி நடக்குது பாருங்க. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட, அப்ப சிசராவோடு போர் புரிஞ்சது தெபோராள் இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து, தங்களுடைய இடங்களில் இருந்து சிசராவோடு போர் புரிந்தது. அப்படி இங்க அங்க நடக்கிறது தான், இங்க அங்கிருந்து தான் இங்கே வருதுங்கிற. நட்சத்திரங்கள் போர் புரிந்ததுங்கிற. நட்சத்திரம் சண்டை போடுமா? சினிமாவில் வேணால் சண்டை போடும், சினிமாவில் வேணால் நட்சத்திரம் வேணால் அது சண்டை போடும். ஆனால் நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறாரே, அது எந்த நட்சத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் யோபின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி, அப்போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. விடியற்காலத்து நட்சத்திரங்கள்ங்கிறார். விடிய காலத்தில் வருவது ஒரு நட்சத்திரமா 2 நட்சத்திரமா? விடிய காலத்தில் எவ்வளோ வரும்? 2. எவ்வளோ வரும்? காலையில் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாங்கள் எந்திரிச்சு பார்த்தா தானே தெரியும் இல்லையா? எத்தனை சூரியன் இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஒரு சூரியன். சூரியன் எஃப்எம் 1 இருக்குது, சூரியன் டிவி இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லலாமே தவிர சூரியன் எவ்வளோ பூமிக்கு வெளிச்சம் 1 தான். விடியற் காலத்தில் வர நட்சத்திரத்துக்கு என்ன பேர்? என்ன பேர்? விடியற் காலத்தில் வரும் நட்சத்திரம் வரும் பிரைட்டாக தெரியுமா? அதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை. அது விடிவெளி நட்சத்திரம். விடிவெளி நட்சத்திரம் 1ஆ 2ஆ? 1 தானே? 1ஆ 3ஆ? 2. காலையில் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ தோரியம்? இந்த வசனத்தை ஒழுங்கு நீங்க அதுக்கு நீங்க அப்புறம் வரலாம். 1 தானே? விடிய நட்சத்திரம் 1 தானே? ஆனால் என்ன சொல்ற பாருங்க, விடியற் காலத்து நட்சத்திரங்கள் அப்படிங்கிறாரு, பன்மையில பேசுறாரு. அப்போ 2 விடிவெளி நட்சத்திரங்கள் அப்படிதான் அர்த்தம். விடிவெளி நட்சத்திரங்கள் ஏகமா, விடியற் காலத்து நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய விடிவெளி நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாம் கம்பீரித்தார்களே. சரிங்களா? அப்போ என்ன பண்றாரு? அது மென்ஷன் பண்றாரு அந்த இடத்துல. நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போகணும், நம்ம டீப்பாக போனால் தான் இதுக்கு புரியும் என்பதாக பார்க்குறோம். வேறு பாடங்களில் அந்த காரியத்தை நாம் விளக்குகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அதிகாரின் மகனாக விடிவெள்ளியே அப்படின்னு பேசுறது நம்ம பார்க்கணும். நான் தாவீதின் வேறு சொன்னதையும் பிரகாசமலை விடிவெள்ளி நட்சத்திரமாக இவரும் சொல்றாரு, அவரையும் சொல்றாரு. அதனால விடிய காலத்து நட்சத்திரம் அப்படின்னா என்னோட என்ன பிராண சிநேகிதன்
லோகஸும் லூசிஃபரும் எப்படி இருந்தாங்க? எதிரியா இருந்தாங்களா? இல்லை ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது, அது விவாகரத்து வழக்காக இருக்கலாம், அல்லது வந்து அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சொத்து பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை வரக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க? அவங்க ரொம்ப ஐக்கியமாக இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த ஐக்கியமாக இருக்கிறது தான் அந்த பிரிவு வருகிறது என்பதாக அந்த இடத்துல நான் வந்து பார்க்கிறவர்களாக இருக்கும் என்பதாக. அப்போ இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த 7 டிகிரி 7 உத்தரவுகளில் பார்த்தோம்னா, ஆலயம் கட்டுமானத்திற்காக கொடுக்கப்பட்டது கோரஸ் ராஜா காலத்தில். ரெண்டாவதாக இவங்க வந்து பிரச்சனை பண்ணிடுறாங்க இல்லையா, இவங்க வந்து பிரச்சனை பண்ணதுனால என்ன பண்ணுறாரு, தரியு ராஜா ஆட்சிக்கு வந்துடுறாரு. தரியு ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த தஸ்திர அறை சோதிப்பதற்காக இங்கே சொல்லுகிறார். அதில் நம்ம படிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்க வேண்டாம். அப்போ அங்கே நம்ம படிக்கும்போது அந்த ரெக்கார்ட்ஸ் ரூமை போய் பாருங்க, என்ன இவங்க சொல்கிறாங்க, இவங்க கட்ட சொல்லிக்கப்போ அப்போ இந்த கோரஸ் ராஜா போட்ட லெட்டர் வந்து அவங்களுக்கு கிடைத்திருக்குது என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்து என்ன பண்ணுறாரு, இவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்ட்டு என்ன பண்ணுறாரு, அதை தொடர்ந்து கட்டுங்கப்பா, அப்படி தான் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, திருப்பி ஆர்டர் கொடுத்துட்றாரு. அது 3வது ஆர்டராக வருகிறது என்பதாக, உத்தரவாக வருகிறது என்பதாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் அர்த்தசஷ்டா காலத்தில் நம்ம பார்த்தோம்னா அவர் அப்போ அர்த்தசஷ்டா காலத்தில் எஸ்ராவுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, போய் கட்ட சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அர்த்தசஷ்டா காலத்தில் அந்த 4வது கட்டளையாக இவன் அர்த்தசஷ்டா காலத்தில் இவங்க சொல்லி என்ன பண்ணாங்க, அதை தடை விதிச்சிடுறாங்க. அதை தடை பண்ணிடுறாங்க. அந்த ஆலயம் கட்டுறது தடை பண்ணிடுறாங்க. அதை நம்ம சொல்லுவாங்கல்ல இல்லையா, தடை பண்ணுறது. கட்டணம் கட்டிட்டு இருக்கிறோம், அவனை லெட்டர் போட்டு என்ன பண்ணுறாங்க, தடை பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ஷன் ஸ்டே பண்ணிடுறாங்க இல்லையா. அந்த ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாங்க. அடுத்தது அர்த்தசஷ்டா காலத்தில் கொடுக்கப்படுகிற 4வது ஆர்டர் வந்து ஸ்டே ஆர்டர் வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஆலய கட்டுமான படி தடைபடுகிறது. அது 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எஸ்ரா வந்து இதுக்குள்ளே வர்றாரு. எஸ்ரா உள்ளே வந்த உடனே அவரை பற்றி கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாரு, எஸ்ராவுக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாரு. அடுத்து 5வது உத்தரவு வந்து எஸ்ராவுக்கும் அவன் கூட சேர்ந்து நீங்களாம் போய் கட்டுங்க அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு, அர்த்தசஷ்டா அடுத்த ஆர்டர் கொடுக்குறாரு. அது 5வது டிகிரியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஸ்ரா காலத்திலேயே இதுக்குரிய பொருள் செலவு எல்லாம் நானும் கொடுக்குறேன் நீங்களும் கொடுக்கன்னு எல்லாம் என்ன பண்ணுறாரு, ஒரு 6வது உத்தரவு அவர் கொடுக்குறாரு. 7வது உத்தரவு தான் நெகமியா காலத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த எருசலேமை கட்டுவதற்கான இது வரைக்கும் வந்த எல்லா டிகிரியுமே எதுக்குங்க, ஆலய கட்டுமான பணிக்கு தான். அப்போ நெகமியா காலத்தில் வந்தது தான் அந்த நெகமியா காலத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வந்தது தான் வந்து பார்த்தோம்னா அது எருசலேம் அலங்கம் கட்டுவதற்கான கொடுக்கப்பட்ட கட்டளை 445 BC என்பதாக பார்க்கிறோம். அந்த பாடத்துக்குள்ள நம்ம போகல. இந்த 7 டிகிரி 7 அரசர்கள் என்பதாக நம்ம பார்க்குறோம். அவர்கள் காலத்தில் தான் இவங்க ஆலய கட்டுமான பணிக்கு வந்திருக்காங்கங்கிறதுனால இந்த காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் சுருக்க தியானமாக இவர்களை நாம் எடுத்துக்கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இவர் இந்த இதுலேருந்து வர்றாங்க. இவங்க நியமிக்கப்படலை இல்லையா. அன்னைக்கு வந்து மோசே காலத்தில் வந்து ஆரோனை நியமித்தார், ஆரோன் பிள்ளைகளை நியமித்தார் இந்த பணி செய்வதற்காக. அதற்கு பின்பு இந்த காலத்தில் இவங்களாம் வர்றாங்க. இவங்களாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து இந்த யோசுவா என்று அழைக்கப்படுகிறவர் வந்து அவர் அழுக்கு வஸ்திரத்தை மாட்டிக்கொண்டிருக்கிறார், தலையில் கிரீடம் இல்லை, தலைப்பாகை இல்லை. இப்போ போலீஸ்காரனே எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, தொப்பியை கழட்டிட்டாங்கன்னு என்ன ஆயிடுறாங்க, அவங்க சாதாரண ஆகிடுறாங்க இல்லையா. தொப்பியை கழட்டிடுவாங்க. அவங்க ஒரு 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 டெட் பாடி போச்சுன்னு உடனே தொப்பியை கழட்டிடுவாங்க. அப்போ வந்து நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து கொண்டு வர்றாரு. அப்போ இவர் தலையில் தலைப்பாகை இல்லை. இப்போ தலைப்பாகையில் வஸ்திரம் அழுகாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு விரோதம் செய்வதற்காக தூதன் முன்னே நிற்பதாக, மன்னிக்கவும் சாத்தான் முன்னே நிற்பதாக அந்த இடத்துல வந்து நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது அவருடைய போட்டிருக்கிற உடை அது தகுதி இல்லாத உடையாக இருக்கிறது. அந்த தகுதி இல்லாத உடையைத்தான் என்ன பண்ணுகிறார், அவர் தகுதிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கணும். அதுதான் என்ன பண்ணுறாரு, அந்த தகுதி இல்லாத உடையை அவர் தகுதிப்படுத்துவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். படிங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். யோவான் 19 23-24 வசனங்கள்.
போர்ச்சேவகர் இவருடைய சிலுவையில் அறைந்த பின்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பின்பு போர்ச்சேவகர் என்ன பண்றாங்க பாருங்க, அவருடைய வஸ்திரங்களை எடுத்து, அவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கி, ஒவ்வொரு சேவனுக்கு ஒரு பங்கா 4 பங்கா பிரிச்சுறாங்க. அந்த ட்ரெஸ் 4 பங்கா பிரிச்சுக்கிறாங்க. அந்த மேலங்கி வந்து தையல் இல்லாம செஞ்சிருக்கிறதுனால அதை நம்ம கிழிக்க வேணாம் என்ன பண்ணியிருக்காங்க, சீட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த சங்கீதம் 22:18 இதை சொல்லுவதாக தீர்க்க தரிசனமாக அமைகிறது என்பதாக பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன பண்றாங்க, அப்படி ஒரு கார்மெண்ட் வந்துருச்சு. நீங்க திருப்பூர்ல வந்து இன்னைக்கு செய்யறாங்க. திருப்பூர்ல வந்து நீங்க உங்களோட ஃபிட்டிங் மெஷர்மெண்ட்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு புதுசா ஒரு மிஷின் வந்திருக்குது. அந்த மிஷின்ல அவன் டிசைன் என்ன பண்றாங்க, அந்த சிஎன்சி மிஷின்ல போட்டாங்கன்னா உங்களுக்கு தையலே கிடையாது. அந்த பின்னல் அடையிலேயே என்ன பண்றாங்க, ஃபுல் கார்மெண்ட் அப்படியே வந்துருது. சுத்தமா தையல் கிடையாது. இப்ப அதுதான் அந்த மாதிரி ஒரு பின்னல் ஆடையாகத்தான் என்ன பண்ணியிருக்காரு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் என்பதாக பார்க்கிறோம். அந்த 4 பகுதியாக உடை பிரிக்கப்பட்டாலும் அந்த வஸ்திரம், அந்த மேலங்கி என்பது அது கிழிபடவில்லை என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து நாம் முதலாவது தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பெரியமாக. அப்படின்னா இந்த ட்ரெஸ் அழுக்கு வஸ்திரத்தை களைந்த பின்பு பரிசுத்த வஸ்திரம் மாற்றப்பட வேண்டும், அதுதான் சிறந்த வஸ்திரமாக காணப்படுகிறது என்பதையும் பேசுகிறார். இதை வந்து அந்த பிரதான ஆசிரியனாக ஆரோனை நியமிக்கும் போது நடந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம், படிக்கலாம். 40ஆம் அதிகாரம் யாத்திராம் 40 12 முதல் 16. யாத்திராம் 40 12 முதல் 16. பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து, ஆரோனையும் அவர் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து, ஆரோன் என்பது மணவாட்டிக்கு ஒப்புமையாகவும் அவனுடைய குமாரன் திரள் கூட்டத்துக்கு ஒப்புமையாகவும் அந்த இடத்திலே காணப்படுகிறார்கள். அவரை வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணி, அவரை ஜலத்தின் அப்ப அந்த வஸ்திரத்தை மாத்திட்டாங்க, அந்த வஸ்திரத்தை கழட்டிட்டாங்க, நிர்வாணியாக மாறிவிட்டார்கள். ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணிவித்து, நல் மனசாட்சி உடன்படிக்கை வழியாக ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணிவித்து, ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி, ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி, எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி, ஆசாரிய ஊழியம் செய்யும்படி என்ன பண்றாரு, அவரை அபிஷேகம் பண்ணுங்கிறார். இதே மாதிரி அவங்க பசங்களையும் என்ன பண்றாரு, இந்த காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார். அப்படின்னா யெஷுவா என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்று என்ன பண்றோம், ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக. இது அடையாளமான புருஷர் என்று சொல்லும் போது அங்கு அந்த ஆலய கட்டுமானம் செய்யக்கூடிய மக்கள் கூட்டம், அதில் எதிராக இருக்கக்கூடிய சாத்தானுக்குரிய கூட்டம், இப்படி 2 விதமான கூட்டத்தார் இங்கு காணப்படுகிறது. இதுக்கு தலைமை பொறுப்பாக யெஷுவா இருக்கிறார், அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், நாம் அறிக்கை பண்ணுகிற அந்த திருத்தூதரும், அப்படிதான் இதில் படிக்கிறோம். இதில் படிக்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் அறிக்கை பண்ணுகிற திருத்தூதரும் அந்த பிரதான ஆசாரியருமாக அந்த பிரதான குருவாக இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுவதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படின்னா அவர் தான் யெஷுவா என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியர் இருக்கிறார். இவர் மீது அழுக்கு வஸ்திரம் இருக்குதான்னு கேட்டால் ஆமாம், இவர் மீது அழுக்கு வஸ்திரம் இருக்கு. எப்படி அழுக்கு வஸ்திரம் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அது சரீரத்தின் மீது வரக்கூடிய வஸ்திரமாக இருக்கிறது என்பதாக பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? படிங்க யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசி, இந்த ஆலயத்தை அடிச்சு போடுங்க 3 நாளைக்கு உள்ள, அதை 3 நாளைக்கு மேல இல்லை. அவர் தன்னை பற்றி பேசியிருந்தார். 3 நாளைக்கு பின்பு அப்படிதான் சொல்லியிருப்பார். இங்க அப்படி சொல்லலை, 3 நாளைக்கு உள்ள, அப்ப செகண்ட் டேவே உயிர்ப்பித்தார் அவன் சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்ற நேரத்தில் அவரோ அந்த கல் கட்டடத்தை பற்றி பேசல, தமது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினாங்கிற. அப்போ ஆலயம் என்று சொல்லப்படுகிறதுக்கு நேவோஸ் என்ற ஒரு வார்த்தையும் ஹேரேன் என்ற வார்த்தையும் காணப்படுகிறது. ஹேரேன் என்ற வார்த்தை கல் கட்டடத்தையும், நேவோஸ் என்று அழைக்கப்படுகிற வார்த்தை இங்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய சபை மக்களையும் குறிக்கிறது என்பது தான் பார்க்கிறோம் இல்லையா? பள்ளி வென்றதுன்னா பள்ளியின் பிள்ளைகள் வென்றார்கள். சபை பேதளித்தது என்று சொன்னால் சபையின் மக்கள் பேதளித்தார்கள். அதுதான் சபை மக்களை தான் என்ன பண்றாரு சொல்றார் என்பதாக பார்க்கிறோம். தமது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாது இருந்தார் என்று பேசுவதாக பார்க்கிறோம். அதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்களே கடவுளுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று பேசுவதாக வந்து பார்க்கிறோம். அதிலே 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நாமே அவருடைய சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமா இருக்கு. அப்படின்னா சரீரமாகிய ஆலயம். அப்ப சரீரம், இயேசுவின் சரீரம் எது? சபைதான். அப்ப இந்த சபைக்கு மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அழுக்கு வஸ்திரத்தை மாட்டிட்டு இருக்கு. நம்ம மேல என்ன இருக்கு? அழுக்கு வஸ்திரம்.
இந்த அழுக்கு வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு ஞானஸ்நான உடன்படிக்கையின் வழியாக நாம சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மாறுறோம். அப்பதான் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் கிறிஸ்தவனா அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை தரம். அப்படி சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அதை தான் அந்த இடத்துல பேசுகிறார் என்பதை அந்த இடத்துல நாம் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 5. ரோமர் 12 1 மற்றும் 5. அப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொண்டு இதை நீங்க புத்தியுள்ள 6,000 ராஜாவசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயும் ஒருத்தருக்கு அவயங்களா இருப்ப. எப்படிங்க பிரிவினை வரும்? ஒரே சரீரமா அவயங்களா இருக்கிறோம். நம்ம வீட்டில் 4 பேர் இருக்காங்க. ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைங்க ஒரு தாத்தா பாட்டி இருக்கான்னு வையுங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? வேற வீட்டுக்கு போயிடுவாங்களா? அவங்க போகலான்னு தோணும், ஹோமுக்கு போயிடலான்னு தோணும், ஆனால் போல இல்லையா? அவங்க ஒரு குடும்பம். அந்த குடும்பம்ங்கிற கூட்டுறவுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த சரீரமாகிய சபை. ஆனால் இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது? ஒரு ஆளை பார்த்த உடனே எந்த சபைக்கு போறேன்னு தான் கேட்குறாங்க. கிறிஸ்டினா எந்த சபைக்கு போறீங்க? ஓ அந்த சபையா? அது அப்படியாச்சே இப்படி. இப்போ இப்படி தான் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை திறமே இருக்கிறது என்பதை தான் நாம் தெளிவாக பார்க்கலாம். அவருடைய சரீரமாகிய சபையாக நாம் இருக்கிறோமான்னு கேட்டால் அது இல்லை என்பதை தான் என்ன பண்ணுது இந்த பகுதியில் நாம் உறுதி செய்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பெரியமானவர்களே. அது படிங்க. இதில் யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யூதா 1:23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள்ங்கிறார். மாம்சத்தால் கரைப்பற்றக்கூடிய வஸ்திரம், புரியுதுங்களா? அந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ளினால்தான் அந்த சுயம் என்பது ஒழிய வேண்டும். சுயம் என்பது ஒழிந்தால்தான் நாம் நேர்மையான காரியங்களை, நல்ல காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதா பார்க்கிறோம். இது நம்ம கற்றுக்கவே முடியாதுங்க. நான் குடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்றேன்னா இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் பைபிள் எதுக்கு படிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இதை வச்ச பதில் சொல்லலாம். தன்னை புத்திசாலியாக காத்துக்கிறது. ஒருத்தர் கருத்தை சொல்லியிருப்பார், அந்த கருத்து தப்பு பிரதர், இதான் சரி பிரதர் அப்படின்னு சொல்றக்கூடிய ரோல. அப்ப நம்ம பைபிள் படிக்கிறதே அதுக்கு தான் படிக்கிறோம். மற்றவனை குற்றப்படுத்துவதற்காகவும், மற்றவனை பேதலிப்பதற்காகவும், மற்றவனை மட்டுக்கட்டுவதற்காகத்தான் நாங்கள் தான் சிறந்தவர்கள், நாங்கள் தான் அறிவாளிகள் என்று காண்பிப்பதற்காகத்தான் இன்றைக்கு அநேகர் பைபிளே படிக்கிறார். நாம் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மாம்சத்தில் கரைப்பற்றக்கூடிய வஸ்திரத்தை என்ன பண்ணிருங்கன்றாரு? கலைஞ்சு போடு. அது கலைஞ்சு போடு. அது கலைஞ்சு போடாத இந்த பரிசுத்த வஸ்திரம் கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 59:17. ஏசாயா 59:17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்த. நீதிதான் மார்க்கவசம் இல்லையா? நெஞ்சுக்கு நீதி சொல்லுவாங்க இல்லையா? அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பின் சீராவை தமது சிரசில் தரித்து. ரட்சிப்பின் சீராவை தன் சிரசில். நம்ம எபேசியர் படிக்கிறோம் இல்லையா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14-17 படிக்கிறோம். ரட்சிப்பின் சீராவை தலையிலே தரித்து அதை கீழே வச்சாதாங்க அவங்களுக்கு புரியும். புரியுங்களா? இப்போ சாதாரண ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, இப்பெல்லாம் தாடி வச்சுட்டு ஒருத்தர் வர்றாரு. இப்போ எல்லாம் தான் தாடி வச்சுக்கிறாங்க, எல்லாம் தான் ஓரத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குள்ளா வச்சான்னு வையுங்க, இஸ்லாமியரா அப்பதான் தெரியும் இல்லையா? நல்ல யூனிஃபார்ம் போட்டுருக்காரு, எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வர்றாரு, போலீஸ்காரனோட யூனிஃபார்ம் போடுறாரு. போலீஸ்காரனா வாட்ச்மேனா? யோசனை பண்ணுவோம்ல நம்ம, இவர் போலீஸ்காரனா வாட்ச்மேனா? போலீஸ்காரன் தொப்பி வச்சோன்னா ஓ இவர் போலீஸ்காரரா, நித்தனை நம்ம வாட்ச்மேன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சொல்லுங்க இல்லையா? இல்லை வாட்ச்மேன் தொப்பி வச்சுட்டு போனார்னா ஓ ஒரு வாட்ச்மேனா ஒரு போலீஸ்காரன் நம்ம நினைச்சோம். அப்பதான் சொல்றாரு அந்த பாகை அப்படின்னு சொல்லுவதாக பார்க்கிறோம். ரட்சிப்பெனும் சீராவை தலையிலே தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி. நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறோம். நீதி சரி கட்டுதல் உடுப்பு, வைராக்கியத்தை சால்வை.
இப்போ குளிர்காலத்தில் சால்வை போத்திட்டு இருப்பாங்க. அது எப்படி போத்துப்பாங்க? லூஸாக போத்து பண்ணுவாங்களா, டைட்டாக போத்துவாங்க? டைட்டாக போத்துவாங்க குளிர்காக இல்லையா? அப்போ வைராக்கியத்தை சால்வையாகங்கிறாங்க, டைட்டாக இறுக்கி இல்லையா? அது நீதி சரி கட்டுதல்ங்கிறாங்க. இதுதான் கரெக்டு. கிறிஸ்து நீதி தான் நீதி, வேற எல்லாமே நீதி கிடையாது என்று வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாத்திரம் நாம் செயல்படவில்லை இருப்போம் என்பதாக சொல்கிறார். அது ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். நான் பிரியமான சொல்லுகிற பாருங்க, நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து. என் தேவனுக்குள் என் ஆத்துமா, யாவே கடவுளுக்குள் களி கூறுகிறேன். என் ஆண்டவருக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது. மணவாளன் நிறைய நகை போட்டு வராராம், அப்படி சொல்றாரு இந்த இடத்துல. ஒப்பாக மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறது. மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரிக்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தார். உள்ள ரட்சிப்பு, நீதியின் சால்வை எது வெளியே தெரியுங்க? நீதி தான் வெளியே தரும், சால்வை தான் வெளியே தெரியும். இப்ப இஸ்லாமிய பெண்கள் பார்த்துருக்கோம், அந்த கோசா போட்டுட்டு இருக்கிறாங்க. உள்ள என்ன ட்ரெஸ் போடுறது எப்படி தெரியும்? தெரியாது, கருப்பா அதுதான் தெரியும். அப்போ நீதி தான் வெளியே தெரிய வேண்டும், ரட்சிப்பு உள்ளது. நாங்க அப்படி அப்படி இப்படி அங்கே பேச்சிருக்கல பிரயோஜனமே இல்லை, அப்படிதான் சொல்றேன். அப்போ மணவாளன் ஆபரணத்தை மாட்டிக்கொண்டு வருகிறார் கேட்டா, the bridegroom who comes in a priestly way put on his headdress. நீங்க ஆங்கில வேதமா பார்த்தீங்க, put on his headdress. அப்போ மாப்பிள்ளை டர்பனோட வர்றாருங்கிறார் அவர். மாப்பிள்ளை டர்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமார்க்கெட்டில் போனீங்கன்னா வாடகை கொடுக்குறாங்க மாப்பிள்ளை டர்பன். நீங்க மைசூர் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் டர்பன் வைக்கிறாங்க, ஹானர் பண்றாங்க. மலர் மாலையோடு, திருவிழா பார்த்தீங்கன்னா மலர் மாலையோடு என்று அங்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதாக அந்த இடத்துல வந்து பார்க்கணும். மாப்பிள்ளை டர்பன் என்பதையும் அந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்வதாக இருக்கு. அப்படி ஒப்பாக ரட்சிப்பின் வசனம் நீதியின் சாலைக்கு தரிப்பித்தார் என்று பேசுவதாக யோபின் புத்தகம் 29:14. யோபு 29:14. நீதியை தரித்துக் கொண்டேன், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. நீதிதான் எனக்கு உடுப்பு. அதுதான் அந்த சுயநீதி அல்ல, கிறிஸ்துவின் நீதி. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய். என் நியாயம் எனக்கு சால்வையும் எனக்கு பாகையும். சால்வை தெரியுது, பாகை தெரியுது. தலையை பார்த்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க. என் தலையை பார்த்தா ஒரு வயசானவர் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? தலையை பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. சால்வையும் பாகையுமாக இருந்தது என்று பேசுவதாக பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 49:18. ஏசாயா 49:18. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி படிங்க, உன்னிடத்தில் வருகிறார்கள். ஏகமாய் கூடி எல்லாம் ஒன்னா வர்ற, தனித்தனியா வர்றது இங்க. எல்லாரும் மணவாட்டினா ஒன்னா வரணும், அதான் மணவாட்டி. எல்லாம் ஒன்றாக வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தவித்து அப்படியே மாட்டிக்கிறாராம். she is my better half ன்னு சொல்றாங்க இல்லையா? பாதி என்னில் பாதி. அப்ப ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள். நீ மணமகள் அணிந்து கொள்வது போல அவர்களே அணிந்து கொள்ளுட்டார். எப்படி ஒரு பொண்ணு வந்து நிறைய நகையெல்லாம் போட்டுக்கோ, அதோட மகிழ்ச்சியா இருக்குதோ, அது போல அவர்களை நீ அணிந்து கொள் என்று மணவாளனிடத்திலே பேசுவதாக அந்த இடத்திலே பார்க்கிறோம். 93:1. 93:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆட்சி வந்துட்டாரு. மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அந்த பராக்கிரமம் தான் அகியேல்ங்கிற வார்த்தை கொடுக்கிறார். ஏல் அப்படிங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்து பார்த்தோம்னா அகியேல் இருந்தது. அந்த அகியேல் தான் பராக்கிரமம். அந்த பராக்கிரமத்தை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார், மணவாட்டியை அணிந்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். சத்தியம் எனும் கச்சை அறையிலே கட்டின படிக்கிறார் இல்லையா? கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை. பூச்சக்கரம் அசையாத, பூச்சக்கரம் பூமி என்பது சபை. என்ன கர்த்தரை அறிகிற அறிவினால் எதிர்க்குங்கிறார். ஏசாயா 11:9 சொல்றார் இல்லையா?
அவங்க பூமி கர்த்தரை அறிகிற எங்கே இருக்குது? சபையில தான் இருக்குது. அப்போ சபை தான் சொல்கிறாரு. அப்போ இந்த சபை என்று அழைப்பட அசையாது. அவன் அப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், அது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அதை இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். அதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். யாத்திராம புத்தகம் 28:39. யாத்திராம 28:39. மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள்சட்டையையும், விசித்திரமான பஞ்சு நூலால், விசித்திரமான மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள்சட்டையும், காட்டன் ட்ரெஸ் தான் உள் ட்ரெஸ்ஸா போடுறாங்க இல்லையா? மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி, மெல்லிய பஞ்சு நூல் பாகையும் உண்டாக்கி, சுத்தமான பாகை தலையின் மீது வைப்பார்களாக அப்படின்னு நம்ம சைரியால படிக்கிறோம். அந்த மெல்லிய பஞ்சு நூல் சுத்தமான பாகையும், இடைக்கச்சையை சித்திரை தையல் வேலையாக பண்ணுவாயா? இடைக்கச்சையை சித்திரை தையல் வேலையாக பண்ணுவாங்க. அந்த பெல்ட் ஒட்டியானம் சொல்றேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும், கவர்மெண்டா இருக்கும். எது இடைக்கச்சை? சத்தியம் என்னும் கச்சை. அந்த சத்தியம் உங்களுக்கு தெளிவா இருக்கணும். அது ஆர்னமெண்டா இருக்குது, அதுல நீங்க தெளிவு இருக்கணுங்கிற, அதுதான் இடைக்கச்சை என்று பேசுவதாக பார்க்கிறோம். அப்படி இருந்தால் தான் அது மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற வகுப்பாருக்கு, அதாவது பிரதான ஆசாரியராகிய யெஷுவாவின் சரீரமாக இருக்கக்கூடிய சபை அணிந்து கொள்ளக்கூடிய அந்த சிறந்த வஸ்திரமாக இவைகள் இருக்க வேண்டும் என்பதை தான் நம்மோடு கூட அங்கு பேசுவதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 45:11, 9, 45:9, 13-15. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் வலது பாரிசத்தில் நிற்கிறார். ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவள் வலது பாரிசத்தில் நிற்கிறார். அதுதான் இருக்கிறதுல சிறந்த தங்கமாக அது கருதப்படுகிறது என்பதை அந்த இடத்துல நம்மோடு கூட அவர் பேசுகிறார். ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உள்ளது வலது பாரிசத்திலே நிற்கிறார். படிங்க, அதை படிச்சிட்டீங்களா? இதுல இருந்து படிங்க, 13 படிங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுடைய. இந்த ராஜகுமாரத்தி எப்படிப்பட்டவளாம்? உள்ளாக பூரண மகிமையுடைய. எப்பவுமே பொண்ணு என்ன பண்ணும்? பேசாம தான் இருக்கும், சும்மா போட்டு அளப்பாது இல்லையா? அமைதியா இருக்கும். உள்ளான பூரிப்பு, ஐயோ நமக்கு இது பார்த்துட்டாங்களா அப்படின்னு அந்த உள்ளான பூரிப்பு இருக்கும் என்பதாக பார்த்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் அவர் உள்ளான பூரிப்பை உண்டாக்குகிறது என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் உடை பொச்சரிகையா இருக்கிறது. அவர் உடை எப்படிப்பட்டதா இருக்கிறாமா? அது பொச்சரிகையாக இருக்கிறது. ரிச், ஓப்பீர்னா ரிச்னு அர்த்தம். பொச்சரிகை தங்கமாக இருக்கிறது. அப்போ அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு? அந்த கச்சை சித்திரத்தைகளாக செய்யப்பட்டதுன்னாரு. இங்க என்ன பண்றாரு? சித்திரத்தைகளாடி தெரித்தவளாய் ராஜாவினத்தில் அழைத்துக்கணும். அப்படின்னா பெல்ட்டை போட்டீங்கன்னா ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? பெல்ட்டை போடுவீங்க, முதல்ல பெல்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணுவீங்களா? பெல்ட் போட்டீங்கன்னா ட்ரெஸ் அவ்வளோ முடிஞ்சது. அடுத்த ஷூ தான் போடணும், அடுத்த கேப்பை தூக்கி வைக்கணும், அவ்வளோதான். ட்ரெஸ்ஸிங் ஓவர். அதனால சித்திரத்தையலாடை, அந்த கச்சை சித்திரத்தையலாக இருந்ததுங்கிறாரு. சித்திரத்தாளை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே சொல்லும் தோழிகளாய் கன்னிகைகளும் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசி. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். இதுதான் அந்த ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை பத்தி தான் இந்த இடத்துல பேசுகிறார்ன்றதாக பார்க்கும். இந்த ட்ரெஸ்ஸை தான் என்ன பண்றாரு? வெளிப்பசை விஷயத்தில் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். வெளிப்பசேஷம் 3:4-5 3:4-5. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் எனக்கு உண்டுகிறார். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், அவங்க ட்ரெஸ் அழுகே பண்ணலையாம். சந்தைன்னா 2:1 அப்படின்னு சொல்றாரு. சிவந்த நிறமுடையவர், அந்த சிவந்த வஸ்திரமாக இயேசு கிறிஸ்துவின் அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், கழுவப்பட்ட சரீரமுடையவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத, இது அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தாரு. ஆனா சந்தையில நம்ம பார்த்தோம்னா அசுசிப்படுத்தாத சில பேர் இருக்காங்களாமா. அவர்கள் பாத்திரவான்களானபடியா, அவர்கள் தான் பாத்திரவான். ட்ரெஸ் அழுக்கு பண்ணலன்னா அவங்க பாத்திரவான் இல்லையா? இப்ப கல்யாணம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் மண்ணில் விளையாடுவாங்களா? இல்லை கிச்சனில் போய் என்ன பண்ணுவாங்க? பாத்திரம் கழுவுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வஸ்திரத்தை அழுக்குப்படுத்த மாட்டார்கள் கல்யாணம் முடிகிற வரைக்கும். அந்த கல்யாணம் முடிஞ்சாலுமே அழுக்குப்படுத்தாலும் பண்ண மாட்டாங்க, அப்படியே எடுத்து படிச்சு வச்சிருவாங்க.
அப்படித்தானே பண்ணுவாங்க. அசுசிப்படுத்த சில பேர் சந்தையில் வனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார். என்னோடு கூட அவங்க ட்ரெஸ்ஸை அழுக்க பண்ணல. அப்புறம் எதுக்கு வெண் வஸ்திரம்? படிச்சிட்டீங்களா? 5 படிச்சிட்டீங்களா? 5 படிச்சிட்டீங்களா? 5 ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்கிறவன் வெண் வஸ்திரம் அழுக்கப்படுத்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் வெண் வஸ்திரம் ஏன் தடுக்கப்படுகிறது அவர்களுக்கு? ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும். என் பிதா முன்பாக இருக்கிறேன், தூதர் முன்பாக இருக்கிறேன். என்ன தூதர்கள்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், ஏஞ்சலாலஜி சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கிறோம். 7 ஆவிகள் 7 தூதர்கள் படிச்சிருக்கோம். அந்த தூதர் முன்பாக இருக்கிறேன் அவங்க வந்து முக்கியமான ஆளுகள் தான் அர்த்தம். இவங்க ட்ரெஸ் அழிக்கே பண்ணல, ஏன் வெண் வஸ்திரம் தரிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் அவங்களுக்கு கான்வகேஷன், அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ரிவார்டு. இப்போ பட்டமளிப்பு விழாக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, பட்டமளிப்பு விழாக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு கவுன் போடுவாங்க மேலே. அந்த கவுன் போடுவாங்கிறதுக்காக நீங்கள் டிஷர்ட்டு பெர்முடாஸ் எல்லாம் போட்டு போவீங்களா? நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போவீங்க, நல்ல ட்ரெஸ்ஸு அயன் பண்ணி துவைச்சு அயன் பண்ணி ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டு போவீங்க. அங்கே நமக்கு மேலே ஒரு கவுன் மாட்டி விடுவானே அப்படிங்கிறதுக்காக அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டோம்னா நீங்கள் லாய்க்கில்லை. நீங்கள் சிறந்த வஸ்திரத்தை மாட்டிக்கொண்டு அசுசிப்படுத்தாத ட்ரெஸ்ஸை மாட்டிக்கொண்டு தான் நீங்கள் செல்லுகிறீர்கள். உங்களுக்கு மேலே ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, அதுதான் அது கருப்பாக இருக்கலாம், வெண்மையாக இருக்கலாம், அந்த கான்வெகேஷன் அந்த மாதிரி எல்லோவாக இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த வெண் வஸ்திரம் என்று வரும்போது அவங்க அந்த மாஸ்டர் டிகிரிக்குள்ள வந்துட்டாங்க என்பதாக போகிறோம். அவங்களுக்கு தான் அந்த வெண் வஸ்திரம் அங்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக வந்து நம்ம பார்க்கிறோம். அதுலேயே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டதாம். அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் போதுங்க, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அந்த உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த உடை கொடுக்கப்படுகிறது, மரிக்கும் போதும் உடை கொடுக்கப்படுது. கோடி போத்துறாங்கல்ல செத்து போன உடனே, அது புதுசாக வாங்கினாலும் இல்லை பழச வெயில வாங்கி வச்சிருப்பாங்க. அப்பதான் போய் புதுசாக கோடி துணி, அது கோடின்னு என்னது? கோடி அப்படியா? கோடி அப்படியா? புதிய துணி. கோடினா புதுசு. புதிய துணியை வாங்கி கொண்டு போத்துகிறார்கள். மரித்து விட்டார், கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டார், கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணி விட்டப்பட்டோம். நாம் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம். டான்ஸ் எடுக்கிற வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஞானசானத்துக்கு முன்னாடி கலர் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. ஞானசானம் எடுத்தோட என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க? ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ அதுதான் அந்த வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் கூட்டங்களாக நாம் இருக்கிறோங்கிறது தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல நம்மோடு கூட பேசு. அதில் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி அந்த திரள் கூட்டமான ஜனங்கள் நிக்க பார்க்கிறாரு. பார்த்து என்ன பண்றாரு? வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள்? இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும். அது எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும் அவரு. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர் கஷ்டம், வாழ்க்கையில கஷ்டப்பட்டதான். இப்ப பவுல் மிகுந்த உபத்திலிருந்து வந்தாரா இல்லையா? பவுலும் மிகுந்த உபத்திலிருந்து தான் வந்தார். மச் ட்ரிபியூலேஷன், கிரேட் ட்ரிபியூலேஷன், 2 வார்த்தை கொடுக்கப்படுகிறது. 2 வார்த்தை, 2 ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கிறது என்பதாக. அவர் காலத்தில் அது உபத்திரம். தன்னவும் தலைவலி தனக்கு வந்தால் தான் தெரியும், ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கடைசி காலத்தில் வரக்கூடியது என்று சொல்லவில்லை. புரியுதுங்களா? இப்ப பவுல் மணவாட்டிக்கு ஒப்புமையாகவும் சீலா திரள் கூட்டத்துக்கு ஒப்புமையாகவும் வருகிறார் என்று சொன்னால் மிகையாக. தாதிகளோடு சென்று சேர்கிறதாக பார்க்கிறோம். ரெபேக்காள் தாதிகளோடு சென்றார். தனித்தனியா போன மாதிரி எங்க சரித்திரம் சொல்லப்படும். சித்திரை தையலாடை தரித்தவன் ராஜாவை தடுத்து கொண்டவன் பின்னாலே சொல்லும் தோழிகள் இல்லை. கன்னி தோழியர் புடைசூழ பட்டாடை உடுத்தி வருகிறாங்க. அப்படி பொம்பளை ஒரு கல்யாணம் போறோம்னா அது தோழியோடு சேர்ந்து தான் போகும், தனித்தனியாக போகும்போதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் வசனமும் கிடையாது என்பதாக நாம் ஜாக்கிரதை உடையவர்களாக இந்த வசனங்களை கையாளர்களாக இருக்கிறோம். அவர்கள் தங்கள் வங்கிகளை ஆட்டுக்குட்டிய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். ரத்தம் என்ன கலராக இருக்கும்? சிவப்பாக இருக்கும். வெள்ளை ட்ரெஸ் சிவப்பான தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? சிவப்பாக மாறுமா வெள்ளையாகுமா? டினோபாலில் போட்டாங்கன்னு வைங்க, டினோபால் என்ன கலரில் இருக்கு? ப்ளூ கலர் இல்லையா? இப்போ சிவப்பு கலர்லையும் இருக்கு வெள்ளை துணி போடுறதுக்கு. அது நீங்கள் முக்குறோன்னு என்ன கலர் வருது? சிவப்பாக வருது, அது வெளுத்துருது. இன்னும்
பளிச்சிடும் வெண்மை அதில் வந்து விடுகிறது இல்லையா? அதுதான் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியான ரத்தம் உங்களை வெள்ளையா தூய்மையா மாறும், இருதயத்தை தூய்மையாக மாற்றிவிடும் என்பதாக பார்க்கிறோம். படிக்க அதிலே 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 19:8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. சுத்தமும் பிரகாசமுமான, சுத்தமும் வெண்மையான சொல்லல, சுத்தமும் பிரகாசமுமான வெண்வஸ்திரம் தெரிஞ்சுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமா இருக்குது. இதை பிரகாசமான வஸ்திரம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது மேல என்ன படணும்? லைட் படணும். அது நீங்க லைட் பட்டாதான் அந்த பிரகாசம் வெளியே வரும். எந்த லைட் படணும்? அவருடைய லைட் படணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்வதற்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. அந்த நீதி தான். அநீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிராதபடிக்கு நீதிமான்களாக வாரும்போதுதான் இந்த வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படும். இந்த சிறந்த வஸ்திரம் நமக்கு மாற்றி விடுகிறார் என்பதாக. அதனால தான் இங்கே சகரியால சொல்லும்போது அவர் சொல்றாரு வந்து, அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன், நான் மாட்டி விட்டேங்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லும்போது என்ன சொல்றாரு 5ஆம் வசனத்துல, இவர் சிரசின் மீது சுத்தமான பாகை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து, சுத்தமான பாகை சிரசின் மீது வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார். அவனுக்கு வஸ்திரங்களை தரித்தார். தூதனங்கே நின்றார், சாத்தானை காணவில்லை. அப்ப அந்த ட்ரெஸ்ஸை பண்ணி முட்டுதான் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, அந்த ட்ரெஸ், அந்த தொப்பியை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் கிரிக்கெட் விளையாட போறான், அவன் தொப்பியை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் மசூதிக்கு போறான், அவன் தொப்பி தூக்கி வச்சுக்கிட்டு அவன் மாஸ்க்கு போறான். இந்த கடைசியை வைக்கக்கூடிய ஆபரணமாக இருக்க ரட்சிப்பு என்னும் சீராவை தலையிலே சுமந்தவர்களாக செல்ல வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா அதுதான் கிரீடம் என்று பேசுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ள நீதியுள்ள நியாயங்களை கர்த்தர் என்னாலே தந்துடுவார், அந்நாளே தந்துடுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் தந்துடுவார். அந்த கிரீடம் வருது தலைக்கு. அது எந்த கிரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பேசுகிறார். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாக. புருஷன் யாருங்க? கிறிஸ்து என்ற ஒரே புருஷன் நியமிக்க ஒப்புக்கொள்ளுவார். 2 Corinthians 11:2 நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட குணசாலியான ஸ்திரீ, புருஷனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கா? தலைக்கு கிரீடம். ராஜாவாயிட்டாரு. ராஜாவாகும் போதுதான் இவங்க அங்க போய் ஜாயின் பண்றாங்க. அவர் ஆசிரியர் இருக்கும்போது ஜாயின் பண்ணல, அவர் பின்னாடி ஃபாலோயர்ஸ் இருந்தார். புருஷனுக்கு கிரீடமாக மாற்றப்படுகிறார். அதனால என்ன சொல்றாரு? சுத்தமான பாகை அவன் தலை மீது வைத்தார் சொல்லும் போது இதிலே 6ஆம் அதிகாரம் பாருங்க, 11-12 பாருங்க. சகரியான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12. அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி, கையில வந்து வெள்ளி பொன்னையும் வாங்கிடுறாங்க. வெள்ளி என்பது மதிப்பு கொஞ்சம் குறைவு, பொண்ணு மதிப்பு கூட. இது ரெண்டையும் வாங்குறாங்க. மணவாட்டி திரள் கூட்டம் 2 பேர் தான் அந்த இடத்துல வர்றாங்க. அதை வாங்கி கிரீடங்களை செய்வித்து, கிரீடத்தை இல்ல, கிரீடங்களை செய்வித்து, நிறைய கிரீடமாமா செய்வித்து யோசாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து, இந்த பிரதான ஆசாரியர் நிறைய கிரீடம் வைக்கிறாங்களாமா. எதை எப்படி வைக்க முடியும்? ஒரு கிரீடத்தை தான் வைக்க முடியும். அவன் தலை மீது நிறைய கிரீடங்கள் வைக்கப்படுகிறதுங்கிற படிக்க. வெளிப்படையான விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது. யோசுவா கிறிஸ்து கோப்பமே நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? அவர் கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறதாம். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள். அவருக்கு சிரசின் மீது அநேக கிரீடங்கள் இருந்தது. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம். அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் கொடுத்தா அந்த வாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அந்த வார்த்தையாக கிறிஸ்து மீது அநேக கிரீடங்கள் இருக்கிறதுட்ட. எப்படிங்க ஒருத்தர் ஆள் மேல நிறைய கிரீடம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் பெர்முடாஸ் போட்டு ஹண்டிங் போறாரு. தலையில என்ன இருக்கும்? தலையில வச்சுப்பார். ஹண்டிங் போகும்போது ஹண்டிங் கேப் வச்சுட்டு போவார். அதை முடிச்சுட்டு வந்து என்ன பண்றாரு? கிரிக்கெட் விளையாட போறாரு. இப்ப கிரிக்கெட் கேப் வந்துருச்சு. இதை முடிச்சுட்டு என்ன பண்றாரு? மசூதிக்கு போறாரு. இப்ப என்ன இருக்கும்? குள்ள இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்து குளிச்சு புறப்பட்டு
போலீஸ்காரன் உத்தியோகத்துக்கு போறார். இப்போ என்ன இருக்கும்? போலீஸ் தொப்பி. ஒரு தலை தான். அந்த ஒரு தலை மேல ஹண்டிங் கேப் இருக்குது இல்லையா, கிரிக்கெட் கேப் இருக்குது, விளையாட்டு கேப் இருக்குது, அது மேல தொழுகைக்கு போற குள்ளா இருக்குது, அதுக்கு மேல உத்தியோக கேப்பும் இருக்குது. அதுதான் சொல்றார் இந்த இடத்துல. இந்த பலவிதமான ஆங்கிள் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து அங்கு செயல்பட்டார் என்பதை தான் பார்க்கும். அந்த இயேசு கிறிஸ்து செயல்படுகிற நெத்தியில வந்த கிரீடம் மணவாட்டியாக காணப்படுகிறார்கள். அவருடைய வஸ்திரம் 4 பாகம் பிரிக்கப்பட்டது. நம்ம படிச்சோம் இல்லையா, யோவான் நற்செய்தி நூல்ல 4 பிரிவாக பிரிக்கப்பட்டது. ஒருத்தர் ட்ரெஸ் போட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ்ல வந்து 5 பகுதி இருக்கும். இன்ட்ரெஸ் 2, அவுட்டர் கார்மெண்ட் 2, அதுக்கப்புறம் இன்னொரு துணி அங்கவஸ்திரம் இல்லையா, சாலு, எல்லாத்தையும் சுருக்கி சின்ன கர்ச்சீப்பு, 5 பகுதி வரும். புரியுதுங்களா? அதுதான் அவங்க என்ன பண்ணாங்க, 4 பகுதியாக பிரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நீதி வஸ்திரம் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று 4 பகுதியிலே சென்றது. ஆனா அந்த அங்கி கிழிக்கல. அதுதான் சத்தியம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ற சத்தியம். அதை விட்டுட்டு நம்ம டாக்டரின் பேஸ்ல நம்ம போனோம்னு வைங்க, நிச்சயமாக இந்த பிரிவுகள் தான் வரும் என்பதாக பார்க்கும். அதனாலதான் அந்த வஸ்திரம் வந்து இயேசு கிறிஸ்துவின் சிறந்த வஸ்திரமாக, அந்த நீதியாக, அந்த சித்திர தையலாக இருக்கக்கூடிய உடையாக, அந்த கஷ்டத்தின் மத்தியில் வரக்கூடியது, அந்த கச்சையாக நாம் அந்த அணிகலன்களை அணிந்து கொண்டு அந்த சமாதான சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தமான பாதரட்சியை மாட்டிக்கொண்டு நாம் வெளியே செல்லுகிறவர்களாக இருந்தால் இந்த வஸ்திரம் சிறந்தது. கல்யாணம் போய் பார்க்குறோம்ல, பொண்ணோட ட்ரெஸ் சூப்பர், சுலபமா மாட்டணும். அப்ப அந்த நேர்த்தியான உடை எதுவென்று கேட்டால் அந்த சிறந்த வஸ்திரம், அந்த அழுக்கு வஸ்திரம் களையப்பட்டது, சிறந்த வஸ்திரம் மாட்டிவிடப்பட்டது, தலையின் மீது அந்த கிரீடம் வைக்கப்படுகிறது. அவர் பிரதான ஆசாரியனாக வரும்போது அவரோடு கூட சேர்ந்த ஆசாரியர்களாக சபை வரும் என்பதை தான் என்ன பண்றாரு, அந்த இடத்துல மையப்படுத்தி காட்டுகிறார். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.